அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோவேறு கழுதையை அன்பளிப்பாக அளித்தது யார்? அந்த கோவேறு கழுதையின் பெயர் என்ன? புகாரியில் தேடினா இதற்குண்டான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை தெரிஞ்சுக்கலாம். என் உடலில் உள்ள முடிகளின் எண்ணிக்கையைப் போல எனக்கு உயிர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இக்கூற்று யார் கூறியது? 16வது அத்தியாயத்தில் 15வது வசனத்துக்கு மேலே தப்சீர் இப்னு கஸீரில் தேட சொல்லி குழு கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அனுப்பி கொடுத்துருந்தீங்க. அல்லாஹ் நம்ம அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். இதை கொஞ்சம் விவரமாகவே பார்த்துடலாம். தப்சீர் இப்னு கஸீரில் 16வது அத்தியாயத்தில் 106லேருந்து 109வது வசனத்துக்கு உள்ள விளக்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தோழர்களில் ஒருவரான அப்துல்லா பின் ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் ரோமானியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அவரை தங்கள் அரசனிடம் கொண்டு சென்றார்கள். அந்த மன்னன், கிறிஸ்தவராக மாறு, நான் உனக்கு என் ராஜ்யத்தில் ஒரு பங்கையும் என் மகளையும் திருமணம் செய்து தருகிறேன் என்றான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை ஒரு கணப்பொழுதாவது நான் கைவிடுவதற்காக உன்னிடம் உள்ள அனைத்தையும் அரேபியர்களிடம் உள்ள அனைத்தையும் நீ எனக்கு கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். அந்த மன்னன், அப்படியானால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்றான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது உன் விருப்பம் என்றார்கள். அவர்களை சிலுவையில் அறையுமாறு மன்னன் கட்டளையிட்டான். மேலும் அவர்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் அருகில் அம்பு எய்யுமாறு தனது வில்லாளிகளுக்கு கட்டளையிட்டான். அதே நேரத்தில் அவர்களை கிறிஸ்தவராக மாறும்படி கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். பிறகு அவர்களை இறக்கச் சொல்லி செம்பால் செய்யப்பட்ட ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து சூடாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். பிறகு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது சிறை பிடிக்கப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவர் வெளியே கொண்டு வரப்பட்டு அதில் வீசப்பட்டார். அவரிடம் கருகிய எலும்புகள் மட்டுமே மிஞ்சும் வரை அவ்வாறு செய்யப்பட்டது. மன்னன் அவர்களை கிறிஸ்தவராக மாறும்படி கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். பிறகு அவன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பாத்திரத்தில் வீசுமாறு கட்டளையிட்டான். அவர்கள் தூக்கி வீசுவதற்காக கப்பிக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். மன்னன் அவர்கள் தனக்கு இணங்குவார்கள் என்று நம்பி அவர்களை அழைத்தான். ஆனால் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு ஒரே ஒரு உயிர் மட்டுமே இருப்பதால் தான் நான் அழுகிறேன். அல்லாஹ்விற்காக இந்த நேரத்தில் இந்த பாத்திரத்தில் வீசப்படுவதற்கு, அல்லாஹ்விற்காக இந்த சித்திரவதையை அனுபவிக்க என் உடலில் உள்ள முடிகளின் எண்ணிக்கையைப் போல எனக்கு உயிர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில அறிவிப்புகளின்படி மன்னன் அவர்களை சிறையில் அடைத்து பல நாட்களுக்கு உணவு மற்றும் பானம் கொடுக்காமல் தடுத்தான். பிறகு அவன் அவர்களுக்கு மதுவையும் பன்றி இறைச்சியையும் அனுப்பினான். ஆனால் அவர்கள் அவற்றின் அருகே செல்லவில்லை. பிறகு மன்னன் அவர்களை அழைத்து, உன்னை சாப்பிட விடாமல் தடுத்தது எது என்று கேட்டான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த சூழ்நிலைகளில் இது எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீ பெருமையடித்து கொள்ளும் வாய்ப்பை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. மன்னன் அவர்களிடம், என் தலையில் முத்தமிடு, நான் உன்னை விடுவித்து விடுகிறேன் என்றான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்னுடன் உள்ள அனைத்து முஸ்லிம் கைதிகளையும் விடுவிப்பாயா? மன்னன் ஆம் என்றான். எனவே அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனது தலையில் முத்தமிட்டார்கள். அவன் அவர்களையும் அவன் வைத்திருந்த மற்ற எல்லா முஸ்லிம் கைதிகளையும் விடுவித்தான். அவர்கள் திரும்பி வந்தபோது உமர் பின் அல்-ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலையில் முத்தமிட வேண்டும். அதை முதலில் செய்பவன் நானாக இருப்பேன். மேலும் அவர்கள் எழுந்து நின்று அவரது தலையில் முத்தமிட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் இருவரையும் பொருந்திக் கொள்வானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.